பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் குழந்தை வெற்றி பெறக்கூடிய நேரத்தில், அவன் புகழுக்குரியவனாக வளர்கின்ற நேரத்தில், என்னை படைத்த இறைவன் கைவிடாமல் என் பிள்ளையை அழகான முறையிலே ஒழுக்க சீலனாக வளர்க்கின்ற நேரத்தில் என் உள்ளம் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது. நான் அடைந்த துன்பங்கள், என் பிள்ளைக்காகப்பட்ட கஷ்டங்கள் அப்பிள்ளை வெற்றி வாகை சூடும்போது மறந்துவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது. அந்த குழந்தை ஒழுக்க சீலனாக, சமூகத்தால் போற்றப்படக்கூடியவனாக, நல்ல ஒரு எதிர்காலத்தை உடையவனாக என் குழந்தை வளரும்போது அப்பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் உறவு தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய நாங்கள் தான். அந்த குழந்தை வெற்றி பெற என் ரப்பிடத்தில் நான் எப்படி கேட்டால், என் ரப்பிடத்தில் எப்படி ஒரு வார்த்தையை கொண்டு நான் அவனிடத்தில் உதவி தேடினால் என் குழந்தைக்கு அவன் வெற்றியை தருவான். எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இதெல்லாம். தன் பிள்ளை எப்படியாவது படிப்பில் முன்னேற வேண்டும். நிறைய மக்கள் என்னிடத்திலே கமெண்ட் செய்யக்கூடிய மக்களும் அதிகமாக கேட்கின்றனர். என்னுடைய ஃபோன் நம்பரை கேட்கின்றனர். தாராளமாக ஃபோன் நம்பரை நாம் உங்களுக்கு எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒன்று பொம்பளையா என்ன இல்லை. 8667310528. ஆனால் தயவு செய்து ஓதி பார்க்கக்கூடிய அந்த சூழல் அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. அந்த இது என்கிட்ட இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் கிதாபுகளில் நான் படித்த விஷயங்களை, என்னுடைய உஸ்தாத்மாரிடத்தில் கேட்ட விஷயங்களைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓதி பார்க்கிறது அப்படின்னா சாதாரணமான சீதாவான விஷயங்களை ஓதி பார்க்க தெரியும். ஆனால் கிரிட்டிக்கலான விஷயங்களை ஓதி பார்க்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு இல்லை, அந்த பக்குவமும் எனக்கு இல்லை. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பெருமக்களே, பிள்ளைகள் வெற்றி அடைய என்ன செய்வது, குழந்தைகள் வெற்றி பெற என்ன செய்வது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த அந்த வரங்கள், நியாமத்துக்கள், குழந்தைகள், அவர்களுடைய வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். முதல்ல அவங்களுக்கு முழுமையான தொழுகையை கொடுங்க. படைத்தவனை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை அவனுக்கு முதல்ல ஏற்படுத்துங்க. அது வெற்றிக்கான வாசலை திறந்து காட்டும். நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வாசலை திறந்து காட்டும். நீங்க வளர்க்கக்கூடிய பொறுப்புள்ள உள்ளவங்க, ஆனால் படைத்தவன் உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவன். நீங்க அட்டன் டைம்ல என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் படைத்தவனுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அப்பிள்ளைக்கு நிகழ வேண்டிய அனைத்து விஷயங்களும் தெரியும். அதனால் படைத்தவனை நெருங்கக்கூடிய முறை என்ன, என்ன வார்த்தையை கொண்டு இறைவனை நெருங்கலாம்? ஒரு பரீட்சையில் வெற்றி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாரும் எக்ஸாமுடைய காலகட்டம், எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பகீரத முயற்சியோடு தாயும் தகப்பனும் போராடி அப்பிள்ளையை படிக்க வைத்து அவனை எப்படியாவது ஒரு நல்ல வழி படுத்தணும்னு சொல்லி ரெண்டு பேருமே முயற்சி பண்ணுவீங்க. தந்தையும் தாயும் சும்மா சொல்லக்கூடாது. தாய் தந்தையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தியாகத்தோடு பிள்ளைகளை வளர்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு டியூஷன் அமைத்து கொடுக்குறீங்க. ஒரு ஸ்கூலில் சரியில்லைன்னு சொன்னால் இன்னொரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க. அந்த பிள்ளைக்கு தொடர்படியான ஒரு பயிற்சி களமாக நீங்களும் உங்களுடைய மனைவியும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே இருக்கிறீங்க. அதற்கு பிறகு என்ன முயற்சிக்கு பிறகு, அந்த தொழுகை இபாதத்துகளுக்கு பிறகு என் குழந்தை வெற்றி பெற நான் படைத்தவனை எப்படி நெருங்குவது? ஒண்ணுமே இல்லை. அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் மிகச்சிறந்த பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா ஃபத்தாஹ் சொல்லுங்க. யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ். பிள்ளை அபரிதமான வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும், அப்பிள்ளை நல்ல ஒரு கல்வியாளனாக இருக்கிறான், அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை அவனுக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உச்சதியில் இருக்கக்கூடிய மக்கள், உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 1001 முறை ஓதுங்க. சாதா சீதாவாக என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், டெய்லி தர்த்தீபா அந்த அமலை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 101 முறை ஓதுங்க. குழந்தைகளையும் ஓத வையுங்க. நீங்க ஓதி ஊதுறது அல்ஹம்துலில்லாஹ், அது சின்ன குழந்தைகள் மழலைகள் அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிள்ளைகளை ஓத வைங்களேன். படைத்த ரப்பின் பெயரை அந்த சின்ன புள்ள உச்சரிக்கும் போது நீ எப்படி ஆனந்தப்படுறியோ அதை விட மேல அல்லாஹ் ஆனந்தப்படுவான். ஒரு சிறு அடியால் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ
ஒரு புர்காவை போட்டுக்கிட்டு ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு அல்லாஹுவை உச்சாடனம் செய்கின்ற அந்த பேரின்ப காட்சியை ஒரு தாயும் தகப்பனும் பார்த்து புலகாங்கிதம் அடைவதை விட, ஆனந்தம் அடைவதை விட என் ரப்பான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது. அதனால குழந்தைகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, ஓத வைங்க. அந்த குழந்தைகளுக்கு தர்பியாவை கொடுங்க. யா ஃபத்தாஹனு ஓது, யா ஃபத்தாஹன் ஓது, வெற்றி வாகை சூடும் உனக்கு அப்படின்ற அந்த மோட்டிவேஷனான ஒரு உத்வேகத்தை புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. யா ஃபத்தாஹ், வெற்றி தருபவனே, வேற ஒண்ணுமே இல்லை. அதோடு கூடி தாயன்பு மிக்க அந்த இறைவனின் இயற்பெயராக இருக்கக்கூடிய யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ், யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ், யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் தொடர்படியான, நான் சொன்னேன் அல்லவா, உச்சாதியில் இருக்கின்ற உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற அப்பிள்ளைக்கு அல்லாஹ் பெரிய அளவுக்கு பொசனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 1001 முறை ஓதுங்க. சாதாரணமாக என் பிள்ளை நல்லபடியாக வளர வேண்டும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உரம் போடணும்னு சொல்லி நீ விரும்பினா 101 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் 101 முறை ஓதுங்க, தொடர்படியாக ஓதுங்க. குழந்தைகளை ஓத செய்யுங்கள். நீங்க ஓதுவதை காட்டிலும் பிள்ளைகளை ஓத வைத்து படைத்தவனிடத்தில் வெற்றி வாகை சூடுங்கள். படைத்தவனுடைய வெற்றியை அல்ஹம்துலில்லாஹ் மன்றாடுங்கள். எத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, ஞாபக மறதியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு விஷயத்தை வைக்க தெரியாது, டக்குன்னு மறந்துடுவாங்க, அழுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு காரியமும் என்னுடைய நினைவில் நிற்க மறுக்கிறது, மறந்து விடுகிறேன். நான் இப்படி தொடர்ந்து இருந்தேனேயானால் உங்களுடைய அந்த விஷயங்களை என் சமூகத்திற்கு நான் எப்படி சொல்வேன்? உங்களுடைய வார்த்தைகளை நான் எப்படி இந்த சமூகத்திற்கு நான் ஒப்படைப்பேன்? இந்த சமூகத்துக்கு நான் எப்படி ஒப்படைப்பேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. நீ கவலைப்படாதப்பான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய துண்டை விரினாங்க. அவர் துண்டை விரித்தார். ஏதோ ஒரு பொருள் அப்படி அள்ளி அள்ளி போடுற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவுலா செய்தாங்க, அதாவது சைக்கினை செய்தாங்க. அது அப்படி போட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை எடுத்து அணைத்துக்கொள் அப்படின்னாங்க. அவர் எதையுமே யோசிக்கல, அந்த துண்டை எடுத்து அப்படியே அணைத்து கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்று போடுவதை போல பாசாங்கு செய்தார்கள் அல்லவா, அந்த துண்டை எடுத்து அப்படியே நெஞ்சில் அழுத்தம் கொடுத்து அணைத்து கொண்டார், அதை அப்படியே சேர்த்து கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ், அதுல இருந்து பிடிச்ச கவுண்டவுன் தான், அதுல இருந்து பிடிச்ச வெற்றி வாகை தான். எவ்வளவு பெரிய வெற்றியாளராக அவரை அல்லாஹ் மாற்றினான். பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை இந்த உலகத்திற்கு தந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், நடை, உடை, பாவனை, சஹாப்தம் அனைத்தை இந்த உலகத்தில் அழகாக தந்த சஹாபாக்களில் முதன்மை பெற்ற முஹத்திஸ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அந்த அபூ ஹுரைராவை உங்க புள்ள மாற வேண்டாமா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பைஹாட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய யா ஃபத்தாஹை வாழ்க்கையின் குழந்தையின் ஒரு மிகச்சிறந்த ரொட்டீனாக மாற்றுங்கள், பழக்கமாக மாற்றுங்கள். அல்லாஹ் வெற்றியை தரப்போதும். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.